Welcome back to South Trip. நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Bangalore Zoo க்கு தான் நம்ம பயணிக்க போறோம். Bannerghatta நேஷனல் பார்க் அப்படினு சொல்வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ஃபேமிலியா போறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படினு சொல்லலாம் இது. சோ இந்த Bannerghatta Zoo க்கு நம்ம பயணிக்கிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது மெஜஸ்டிக், சிவாஜி நகர், மார்க்கெட் இங்க இருந்து எல்லாமே அமைச்சிருக்காங்க. பைக்லயும் போலாம், கார்ல போய்க்கலாம், ஈவன் கேப் புக் பண்ணி கூட நம்ம போய்க்க முடியும். சோ மெஜஸ்டிக்ல இருந்து சரியா 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ டிராவல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 1 hour 25 minutes அந்த மாதிரி டைம் எடுக்கும். பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே சூப்பராக அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன்லயும் நீங்க வந்து டிக்கெட் அப்படின்றது புக் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்டாவே போய் புக் பண்ண முடியும். ஸோ நம்ம மார்னிங் அரௌண்ட் 9 o'clock அந்த மாதிரி டைமே போயிட்டோம். 9:30க்கு வந்து ஜூ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 10 o'clock வந்து உங்களுக்கு சஃபாரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ சஃபாரி நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் பாருங்க. இந்த வீடியோ நம்ம வந்து ஒன்லி ஜூ அதுதான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ 2 பார்ட்டா வந்து நம்ம ஜூவை கவர் பண்ண போறோம். ஏன்னா ஜூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஜூ இது. ஸோ முதல்ல நம்ம உள்ள என்ட்ரான போது ஸோ ஜூவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து ஒருத்தங்களுக்கு கலெக்ட் பண்றாங்க. சின்னவங்களுக்கு 5 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து ஐ திங்க் 60 or 50 ரூபாய் அந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல நம்ம உள்ள போகும்போதே வந்து வரி குதிரை இல்ல ஜீப்ரா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம உள்ள ஸ்பாட் பண்ணோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போகும்போது ஸோ செக்கிங் எல்லாம் இருக்கு. உங்களோட ஃபுட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போகலாம். ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீ பிளேஸு. ஸோ அதனால பிளாஸ்டிக் வந்து உள்ள எடுத்துட்டு போறது தவிர்க்கிறது நல்லது. யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கறது இது. உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி கார் எல்லாமே நின்றுட்டு இருக்கும். நீங்க பேட்டரி கார்ல போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீப்ரா, அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தாண்டி நம்ம உள்ள போகும்போது ஜிராஃபி, அந்த ஒட்டகச்சுவிங்க, அதுதான் அடுத்தது நம்ம ஸ்பாட் பண்ணுவோம் அந்த ஜீப்ராக்கு அடுத்தது. ஸோ அது வந்து ஒரே ஒரு ஒட்டகச்சுவிங்க தான் இருந்தது. ஸோ ரொம்ப கொஞ்சம் உள்ள டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி முன்னாடி பெங்களூர் ஜூல இது கிடையாது, மைசூர் ஜூல தான் இருந்தது. ஸோ இப்போ இதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி போகும்போது இந்த இடம்லாம் டெவலப் பண்ணாம தான் இருந்து ஃபர்ஸ்ட் ஜீப்ரா, அப்புறம் நம்ம உள்ள பார்க்கு உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதையும் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இன்னொரு இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நீலகிரி குதிரை அந்த மாதிரி ஏதோ ஒரு இது. ஸோ இதுவும் நீங்க எங்க பார்க்க முடியும் அதுக்கு அடுத்ததுல. ஸோ அதுலயும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருந்தது நீலகிரிஸ். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம உள்ள போகும்போது ஆக்சுவலி அந்த பார்க்க சுத்தி பாக்குறதுக்கான மேப் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ அந்த மேப்பை நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ள போகும்போது எந்தெந்த இடங்களை எப்படி கவர் பண்ணோம் அப்படின்றது வந்து தெளிவா போட்டிருக்காங்க. இந்த வீடியோலயும் நம்ம இந்த மேப் படியே வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சுத்தி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இதான் என்ட்ரன்ஸ். ஸோ எல்லாமே நம்ம வெளியே வந்து உள்ள வரும்போது நேஷனல் பார்க்குக்கு உள்ள போற என்ட்ரன்ஸ் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. சாரி, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் மங்கீஸ் வந்து இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதான் ஃபர்ஸ்ட்ல பாக்குறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள நடந்து போகும்போது முதல்ல வந்து பெங்கால் டைகர், அதை வந்து நம்ம முதல்ல வந்து ஸ்பாட்ல வச்சிருக்காங்க. முன்னாடி நம்ம போகும்போது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து பீகாக்கு 1, 2, 3 டைப் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மங்கி, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்ன போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெங்கால் டைகர் அதான் இருக்கும். ஸோ பெங்கால் டைகர் அப்படின்றது முன்னாடி 3 டைகர்ஸ் இருந்தது ஆக்சுவலி. இப்போ ஒரே ஒரு டைகர் தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு 4 years முன்னாடி போகும்போது அட்லீஸ்ட் 3 to 4 years போகும்போது 3 டைகர்ஸ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ இப்போ 1 தான் இருக்குது. ஸோ 2 என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம் அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து கரடி. ஸோ அதுவும் 2 கரடிஸ் இப்போ இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 5 கரடி அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி. ஸோ இதுவும் வந்து ஒரு இது கூட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க, ஒன்று வந்து வெளியே இருந்தது. ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடுத்து போகும்போது அந்த கடந்து போகும்போது வந்து ஆஸ்ட்ரிச் அல்லது நெருப்பு கோழி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ரொம்ப பெருசா இருக்கும் இதோட முட்டை அப்படின்றது. ஸோ அது 2 கேஜில வந்து அதை வச்சிருந்தாங்க. அடுத்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஆரோ அந்த வாட்டர் வச்சிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டா நீங்க வந்து கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து இந்த நம்ம வந்து வைல்ட் டாகா இருக்கட்டும், அப்புறம் அந்த நரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து வரிசையா உங்களுக்கு அதுதான் அதுக்கு அடுத்ததுல உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் தொடர்ந்து முன்ன போகும்போது இதுல 3 டிஃப்ரெண்ட், ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வைல்ட் டாக், அப்புறம் வந்து அந்த நரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு நரின்னு நினைக்கிறேன், இன்னொரு வைல்ட் டாக் மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்க இருந்தது.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லைன்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து போட்டிங் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து போட்டிங் போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான், இந்த லைன்லயே நம்ம நேர போகும்போது டெட் எண்ட்ல தான் உங்களுக்கு போட்டிங் இருக்கும். ஸோ போட்டிங் போனோம்னா ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்டிங் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப், ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரைசிங் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க டிபெண்ட் ஆன் தட் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம உள்ள போய்க்க முடியும். ஸோ போட்டிங் நம்ம முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து முதல்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டாமஸ், இல்லை அது வந்து இது நீர் யானை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த நம்ம லேக் அந்த போட்டிங்ல இருந்து ஜஸ்ட் நீங்க உள்ள என்டர் ஆகும் போதே கிடைக்கும். இது வந்து ரொம்ப தண்ணிக்குள்ளே தான் இருந்தது, எந்த ஆக்டிவிட்டியும் நம்ம பெருசா பார்க்க முடியல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே நடந்து போனா கொஞ்சம் இதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது வந்து 4 இருக்குது ஆக்சுவலி. ஸோ 4மே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மான் கூட்டம் வந்து, ஸோ நம்ம வந்து அந்த வரி அந்த டாட்டா இருக்கதா இருக்கட்டும், லைனா இருக்கட்டும், அந்த அப்புறம் அந்த மாதிரி இந்த சின்னதா இருக்க மான் டைப், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மான்ஸும் வந்து நிறைய கூட்டமா வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ 4 to 5 டைப் ஆஃப் மான் அந்த டியர் வந்து இருந்தது ஆக்சுவலி. ஸோ அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி பாக்குறது இது. யானை, ஒரு யானை கூட்டம், ஒரு 5 யானைகள் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ சின்ன யானையும் இருந்தது, ஒரு மீடியம் லெவலான யானையும் இருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த யானை கூட்டத்துல வந்து நீங்க கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கதா இருக்கட்டும், அடுத்தது அந்த ஃபுட் எல்லாம் எடுத்து வீசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது பண்ணிட்டு இருந்தது. ஸோ குழந்தைங்களோட போகும்போது அவங்க கண்டிப்பா அடம்பிடிச்சு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் பார்க்க விடுவாங்க. ஐ மீன் அவங்க கூட போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த யானை கூட்டம், அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன குட்டி யானை கூட இருந்தது. அதே மாதிரி நிறைய இடத்துல யானைகளை வந்து நம்ம சங்கிலியில கட்டி வந்து விட்டுருப்பாங்க. அது இல்லாம இங்க எல்லா யானைகளுமே வந்து ஃப்ரீயா தான் நின்றுட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலி. ஸோ அதவே நம்ம நிறைய இடங்கள்ல ஜூக்கே போனாலும் யானைகளை வந்து நம்ம சங்கிலியால கட்டி தான் வச்சு நிக்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இது நல்லாவே இருந்தது. ஸோ இந்த யானை கூட்டத்துல வந்து எக்ஸ்பெஷலி ஒரு 3 யானைகள் வந்து குட்டி யானைகளாகவும் 2 யானை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியம் லெவல் யானையா இருக்குது. முன்னாடி காலங்கள்ல வந்து 2 ஆண் யானை பெண் யானை அதெல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே குட்டி யானைகள் தான் உள்ள விட்டுருக்காங்க ஆக்சுவலி. அடுத்ததும் நம்ம இன்னும் இதை முடிச்சு, இது டெட் எண்டு, திரும்பவும் அதுலயும் நம்ம அடுத்தது ரைட் எடுத்து போற மாதிரி இருக்கும். அதுலயும் நிறைய மான் டைப்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த மான் டைப் திரும்பவும் ஒரு 2-3 டைப் ஆஃப் மான்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த பனார்கட்டால வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஆர்டிபிஷியலாவே உருவாக்கி இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதை நீங்க இங்க ஆக்சுவலி பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல ஸ்ட்ரைட்டும் போகலாம், அதோட பேக் சைடோட தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பாதைகள் அதுல பிரியும். ஸோ அதுலயும் வந்து ஒரு டைப் ஆஃப் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வைல்ட் டாக், அந்த மாதிரி ஒரு வைல்ட் டாக் இருந்தது. திரும்பவும் வந்து அந்த இந்த நீல்கிரீஸ், அந்த மான் கூட்டம் மாதிரி உள்ள அந்த ஒரு டைப் ஒரு 5 to 6 அதுவும் இங்க இருந்தது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பேக் சைடு அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்புறம் நம்ம போகும்போது இந்த பாதையில நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த ரூட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம கம்ப்ளீட் ஜூவை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து நீங்க மிஸ்டேக்கா நம்ம ஒரு ரூட்ல போயிட்டோம் அப்படின்னா ஒரு சில அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா எல்லா அனிமல்ஸையும் பார்க்க முடியும், எல்லா இடத்துலயும் என்னென்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிய வரும். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பாக்குறது அப்படிங்கிறது வந்து இந்த அடுத்தது நாம பார்த்தது அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமல் லெப்பர்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 2 லெப்பர்ட் ஆக்சுவலி இருந்தது. 2மே வந்து ஆக்டிவாவே ஓரளவு இருந்தது ஆக்சுவலி. ஸோ அங்க இங்க மூவ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஃபர்ஸ்ட்ல வந்து இதுவும் ஸ்லீப் மோட்ல தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதுல நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் லைக் லெப்பர்ட், சீத்தா ஆர் டைகர், இந்த மாதிரி ஈவன் லயன், இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, குழந்தைங்களை எக்ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். நம்மளும் கொஞ்சம் நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் நீங்க தெரியும் அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு சூப்பரான ஜேர்னியா இருந்தது. ஸோ இதுல இருந்து இது பார்ட் 1 நம்ம ஆக்சுவலி. பார்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து தொடர்ந்து இன்னும் பார்க்க போறோம். அப்பதான் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஒரே வீடியோல போட்டா ஒரு 20-25 மினிட்ஸ் மேல ஆயிடும். ஸோ கொஞ்சம் போரிங்கா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஒரு 2 பார்ட்டா போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால தான் இதை போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 1 நம்ம இங்க எண்ட் பண்றோம். அடுத்தது பார்ட் 2 அப்படின்றது
லெப்பர்ட்ல இருந்து அடுத்தது ஸோ லயன் அந்த மாதிரி டூர் வந்து கண்டினியூ ஆகும். ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.